கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. பதின்பருவத்தில் இருக்கும் பிள்ளைகளை வளர்ப்பதில் இருக்கும் சிக்கல்களையும் சவால்களையும் தொடர்ந்து அலசி ஆராய்ந்து வருகிறோம். அந்த வரிசையில் சென்ற வாரம் நாம் பார்த்தது ஓகே கிட்ஸ், குழந்தைகளே. உங்களை குழந்தைகள்னு கூப்பிடலாமா கூடாதா? மேல குழந்தைங்கன்னு கூப்பிட்டா நல்லா இருக்கு. கூப்பிடக்கூடாது. எப்ப உனக்கு தோணுச்சு அந்த மாதிரி? அப்படின்னா நீங்க குழந்தையும் இல்ல, இன்னும் நீங்க அடல்ட்டும் ஆகல, க்ளோஸா இருக்காங்க, பட் அந்த அளவுக்கு இல்லன்னு சொல்றேன். சின்ன வயசுல வந்து அப்பாதான் ஹீரோவா எனக்கு இருந்தது, அப்பாவும் ஒரு ஹீரோன்னு ஆயிப்போம். அவங்க சொல்றது வந்துட்டு நாங்க வாழ்ந்த கட்டங்கள் வேற. இந்த வாரமும் அதே தலைப்பின் கீழ் விவாதிக்க இருக்கிறோம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். விளையாட்டு பிளே அப்படிங்கறது எந்த வயசுல பண்றதும் நல்லதுதான். சின்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ற போது நாங்க ஆல்ரெடி எபிசோட்ஸ் சொல்லியிருக்கோம். பட் இந்த வயசுல விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா அவங்களோட இமோஷன்ஸ் வெளிப்படுத்துறதுக்காக, அந்த கோவம், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அந்த இப்போ ஸ்கூல்ல ஏதாவது நடந்திருக்கும், ஏதாவது கோவம், ஏதாவது அவங்க சொன்னாங்க, நிறைய பசங்க சொன்னாங்க ஸ்கூல்ல ஏதோ நடந்துச்சு, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, டீச்சர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு நடந்திருக்கும். அது சம்டைம்ஸ் வந்து வீட்டுல ஷேர் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேச முடியாது, வீட்டுல வந்து சொல்றதுக்கு சம்டைம்ஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டோம். இல்லைன்னா என்னதாவது பேசாம விடு அப்படி, நமக்கு அது சீரியஸா இருக்காது. பட் குழந்தைக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும்போது அந்த இமோஷன்ஸ் வெளிப்படுறதுக்கு பிளே, விளையாடுறதுங்கிறது இஸ் த பெஸ்ட் வே. விளையாடுறதும் மியூசிக் ரெண்டுமே. ஸ்பெஷலா ஒரு 1 hour, டெஃபினட்டா ஒரு 1 hour அவங்க விளையாடினாங்கன்னா, இப்போ 1 hour கிடைக்கிறது கஷ்டம், அட்லீஸ்ட் 30 நிமிஷம் விளையாடணும். அது போன் இல்லாம, மொபைல் இல்லாம, டேப் இல்லாம சொல்றேன், பிசிக்கலா விளையாடுறத சொல்றேன். இட் வில் ஹெல்ப் யூ எமோஷனலி. உங்க எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிளே ஹெல்ப் ஆகும். ஓகே, சோ இந்த எமோஷன்ஸ் பிளே அப்படின்னு வரப்போகும்போது இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அப்புறம் இந்த அமிக்டலா, இதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குதா? கண்டிப்பா உங்களோட இமோஷன்ஸ் நான் சொல்ற மாதிரி அது இன்னும் ரெடி ஆகல. சோ அமிக்டலா தான் கண்ட்ரோல் பண்ணுது. சோ அந்த நான் சொல்ற மாதிரி அந்த அம்பியும் 1 year டக்குன்னு மாறாது. கொஞ்சம் ப்ராபப்ளி கொஞ்ச நேரம் அம்பிங்கிறத கொஞ்சம் லாங்கா இருக்கும் தான் நான் சொல்ல வருவேன். இந்த இதுல ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் இன்னொன்னு சொன்னாங்க இவங்க. நம்ம பயப்படுறோம் ரொம்ப குழந்தைங்களை விடுறதுக்கு. இந்த ஏஜ்ல நார்மலா அவங்க ரொம்பவே அதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணுவாங்க. என்ன ஆகும், நான் போனேனா என்ன பெருசா ஆக போகுது, ரொம்ப எல்லா பேரண்ட்ஸும் அனுபவிச்சிருக்க கூடும். எதுவும் இருக்குது அந்த மாதிரி? நான் ஒன்னு சொன்னேன் ஆனா அந்த பேச்ச கேட்கவே இல்ல, அதுக்கு அகைன்ஸ்டா தான் பண்ண அப்படின்னு எதுவும் இருக்குதா அந்த மாதிரி? உங்க வீட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பைக் ரைடிங் தான். பைக் ரைடிங் தான். ஓகே, அதாவது வேகமா ஓட்டும் அப்படி. சரிங்க. அப்புறம் கார் எடுத்து கூட ஓட்டுவான். கார் எடுத்து தப்புன்னு நினைக்கிறேன். என்ன வயசு? 17. நான் கூட இருப்பேன். நீங்க கூட இருப்பீங்க. ஓகே, இது வந்து ஓகே, அது கொஞ்சம் இதா தரும், ஃபாஸ்டா போவாரு. ஓகே, வேற இந்த மாதிரி நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனா செய்வாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கிளாஸ் ரூம்ஸ்ல வந்துட்டு ரொம்ப அதிகமா பேசிடுறது, தேவையில்லாத இதெல்லாம் ரொம்ப நான் தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு, அது திருப்பி டீச்சர்ஸ் வந்துட்டு எங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்னு கொண்டு வரும்போது நம்மளுக்கே அது கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லை, நான் கேட்டுதான் ஆகணும், ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு ஆஸ்க் த கொஸ்டின் டு த டீச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் நம்மளுக்கு வந்துட்டு ஓகே, அவங்க பெரியவங்க, நீ அது தேவையில்லை, நம்ம அந்த நேரத்துல அந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது அப்படிங்கறது, அது வந்துட்டு உணர்ற பக்குவம் வந்துட்டு அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஓகே, வேற எதுவும்? நான் சொல்லுவேன் ஆனா என் பேச்ச கேட்கவே மாட்டாங்க இந்த விஷயத்துல இருக்கு. அந்த மாதிரி எதுவும் இல்லையா? எல்லாம் கேக்குறாங்களா? சரி, ஓகே. இது வைஸ் வர்சா குழந்தைங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். ஏன்னா என்னைக்குமே குழந்தைங்க இவங்க கிட்ட கேட்டா உண்மையா வரும். சரி, உங்க அப்பா அம்மா உங்களை இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்னவா இருக்கும்? நைட் ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவி போயிட்டு வந்தா அது திட்டிட்டே இருப்பாங்க. இதோ நீங்க சொல்லவே இல்லையே. ஓகே, உனக்கு என்ன இருக்கு? எனக்கு அவ்வளவுக்கு எதுவும் இல்ல, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. வீட்டுல எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்ல உன்ன? ஓ, வெரி குட். உங்க அம்மா உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதே கிடையாதா? இல்லையே, ஆரம்பத்துல நீ அப்படி சொல்லலையே. இல்ல, எதுவும் இல்ல, நானும் கேட்டுக்குவேன், அவங்க சொல்றத கேட்டுக்குவேன். எதுவும் மறைச்சிட்டீங்களா? இல்ல ஆரம்பத்துல அவர் சொன்னது வேற மாதிரி இருந்தது. ஓகே, உனக்கு? இல்ல, இந்த வயசுல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே மூவி எல்லாம் போகவே கூடாது. எப்ப போனாலும் சரி, அது போகவே கூடாது. சினிமாக்கு விடுறதே இல்ல. வெளியே போறது, வெளியே ரொம்ப எல்லாம் அவாய்ட் பண்ணு. நல்ல பசங்க கூட தான் சேர்றேன், இருந்தாலும் விட மாட்டேன். நல்ல பசங்க கூட தான் சேர்றேன் அப்படியே, விடுங்க பாவம். ஓகே, இப்போ உனக்கு? பெருசா எதுவும் இல்ல. பெருசா எதுவும் இல்ல, ஆனா சின்னதா இருக்கு. அது சின்னதா என்னன்னு சொல்லுங்க. வெளிய மட்டும் தான் விட மாட்டாங்க. அண்ணா மாதிரியா? மொபைல் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. வெரி குட். ஆக்சுவலி மொபைல் எதுக்கு யூஸ் பண்ண எடுப்ப நீ?
யூடியூப். யூடியூப் ஓகே, அதுக்கு விட மாட்டாங்க. உனக்கு அப்பா அம்மா எதுவும்? ஸ்ட்ரீட்ல யார் கூடயும் விளையாடக்கூடாது, ஆ லைட்டா பேசினாலே ரொம்ப பேசுறேன்னு சொல்லி லைட்டா பேசினாலே ரொம்ப ரொம்ப பேசுறேன்னு பேசுறேன்னு சொல்லிடுவாங்க. சொல்லி ஓகே, திட்டுவாங்க. அதனால பேசுறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும் வீட்ல. வீட்ல பேசினா ஓகே. அவ்வளவுதான். ஓகே, உனக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா? நிறைய இருக்காது, ஆனாலும் இந்த பேசுற விஷயத்துல நான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசிடுவேன். அதுக்கப்புறம் ஃபோன்ஸ் யூஸ் கொஞ்சம் பண்ணக்கூடாது, அப்படி அது நல்லா இருந்தது, கை பரவாயில்ல. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லதுக்கு தான், அதனால நான் விட்டுருவேன். அது சரி எதுக்கு கேட்டுட்டு ஆனா போனா- ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இருக்கும். இருக்குது உங்க குழந்தைகிட்ட நிறைய சொல்றாங்களே, ஏன் அப்பா அம்மா சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஃபோன் யூஸ் பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ ஜென்ரல் ஆயிடுச்சுங்க ஓகே, இல்லைங்களா? ஸோ அதான் மெயின் இஷ்யூ வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதான். இன்னும் ஒன்றும் இல்லை, ஒன்ஸ் ஃபோன் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஷான்ஸே அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவங்களுக்கு காதுலேயே விழுகிறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம்ஸ் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் என்னங்கப்பா அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ட்ரபிளாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ அப்போ அந்தளவுக்கு டீப்பாக இன்வால்வ் ஆயிடுறாங்க அதில். ஸோ அது தட்ஸ் அ ப்ராப்ளம் ஹியர். ஓகே. ஆனா நம்ம மாதா தொலைக்காட்சி அரம்சை நிகழ்ச்சியில இந்த ஃபோன், டிவி இது போன்ற கேஜெட்ஸ் உபயோகத்தை பற்றிய ஒரு தனி எபிசோடே நம்ம எடுத்திருக்கிறோம். அது ஒரு 3 எபிசோடு கிட்ட இருக்குது. யூடியூப்லயும் சரி, மாதா தொலைக்காட்சியின் செயலிலையும் இருக்கு. பாக்குறவங்க அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது கூட எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த மொபைல்ஸ் அண்ட் கேஜெட்ஸை குழந்தைகளிடம் எப்படி பாசிட்டிவான ஒரு விஷயமா அவங்களிடம் கொண்டு போய் சேர்த்தலாங்கிறதுக்கு அதுல நம்ம பேசியிருக்கோம். நீங்க அதை பார்க்கலாம். அந்த ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்ஸ் பத்தி அவங்க சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலி இதுல ஒரு விஷயங்கிறது நான் கண்டிப்பா சொல்ல விரும்புறேன். நார்மலா நாங்க ஒரு பெற்றோரை என்ன பண்ணுவோம்னா, மெனி டைம்ஸ் நாங்க இந்த ரிஸ்க் லைக் அவங்க சொல்ற மாதிரி குழந்தைங்களை வெளியே விடுறது இல்லை. ஏன்னா தப்பான ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஏதோ தப்பா கத்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதாவது புது இடத்துக்கு அனுப்புறதோ இந்த மாதிரி ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் நாங்க நிறைய டைம் நாங்க குழந்தைங்களுக்கு விடுறது இல்லை. ஆனா அவங்களுக்கு அது பண்றதுக்கு ரொம்ப ஆசை. அது அவங்க சொல்றது எல்லாமே பண்ணணும்னு சொல்ல வரல. பட் இன்னொன்னு என்ன பண்ணலாம், நான் நார்மலா இந்த 18 வயசு வரைக்கும் நீங்க இருக்கீங்க, சுத்தி பெற்றோர் இருக்கீங்க. ஸோ ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் கூட நீங்க அதை கரெக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாம். இப்ப நீங்க ஃபுல்லாவே நீங்க கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணாதே அப்படின்னு சொல்லி நீங்க 18 வயசு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாரும் ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. அப்போ நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு அதை எப்படி சரிப்படுத்துறதோ, யார்கிட்ட போய் கேட்கறதோ, என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. கரெக்ட். கண்டிப்பா குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஷர் வேணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குழந்தை வைங்க, நடக்குறாங்க, விழுகதான் செய்வாங்க, விழுந்துதான் எழுப்பி நடப்பாங்க. அப்ப நம்ம அங்க இருக்கோம் பெற்றோர், நாங்க நின்று ஒண்ணு இல்ல சரியாயிடுச்சுடா பரவாயில்ல அப்படின்னு சொன்னா சின்ன குழந்தை எழுப்பி அது பாட்டுக்கு போயிடும். நல்லா அடிபட்டாலும் பாட்டுக்கு. ஆனா அந்த சூழ்நிலையில அந்த குழந்தை அடிபட்டுட கூடாதுன்னு பிரிகாஷனா இருக்கிறது தானே பெற்றோருடைய வேலையா இருக்குது. அது எப்படி தப்பு சொல்ல முடியும்? நம்ம ஓரளவுக்கு ஒரு பெற்றோரா இருக்கும் போது உங்களோட ரோல் ஆஸ் அ பேரண்ட் அப்படிங்கும்போது நம்ம குழந்தைங்களை சொசைட்டிக்கு கண்டிப்பா நீங்க ரெடி பண்ணணும். நம்ம இப்படியே நீங்க ஃபுல் டைம் 24 hours உங்க குழந்தையோட இருக்க முடியுமா? இல்ல ஒரு கல்யாணம் ஆக போகுது, பெருசு ஆக போறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் இல்லைங்களா? அதையும் நீங்களே இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எப்படி கத்துக்க போறாங்க? they are not going to learn. கடைக்கு போயிட்டு வா, அங்க வரைக்கும் நீ கிராஸ் பண்ணிட்டு வா, நீங்க அதுக்கிட்ட நீங்க வெளியே நின்று பாத்துக்கலாம், ஒரு கண்ணு பாத்துக்கலாம், நீங்க போயிட்டு வராங்களா, கரெக்டா சேஃபா போய்க்கிறாங்களா, அதெல்லாம் நீங்க கண்டிப்பா பாத்துக்கலாம். ஒரு போன் கையில கொடுங்க, உங்க அங்க வரைக்கும் போயிட்டு வா, பிரச்சனை இருந்தா எனக்கு கால் பண்ணு. கொஞ்சம் மாதிரி நீங்க விடணும்னு சொல்ல வரல, நாங்க ஒரு சர்க்கிள் ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்வோம். ஆக்சுவலா பேரண்டிங்ல சொல்லுவோம். அப்படி என்னன்னா, நாங்க இங்க நிப்போம், ஒரு அம்மாவோ அப்போ பெற்றோரை இங்க நிப்போம், போ நீ போய் அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்தா அம்மா அப்பா இங்கதான் இருக்கேன், உன்னை பிடிக்க நான் ரெடியா இருக்கேன். அந்த ஒரு தைரியம் குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கணும். அது இல்லாம அவங்க பின்னாடியே நீங்க போய் விழுதுருவ, இதை புடி அதை புடி அப்படியே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்டா என்ன ஆகும்னா அந்த குழந்தை கண்டிப்பா ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ பெரிய பிரச்சனைக்கு போயிடும். ஏதாவது ஒரு ராங் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சுன்னு வைங்க, ஏதாவது பிரச்சனைக்குள்ள போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம், அவங்கள இருந்து அதுல வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம எதுவுமே இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு சேவ் பண்றதுல யூஸே இல்லை. இது எப்படி இந்த சூழ்நிலைக்குள்ள அந்த குழந்தை சரியாதான் போயிட்டு இருக்குது, தவறாகவில்லை அப்படிங்கறத அப்பா அம்மா எப்படி புரிஞ்சுக்க முடியுது? கண்டிப்பா பெற்றோர் பொறுத்தளவுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த ஏஜ்ல ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப சொல்ல மாட்டாங்க. சோ அது நார்மல், அது நம்ம சைனா எடுக்க முடியாது. ஆனா கண்டிப்பா அவங்களோட ஸ்டடீஸ் படிப்புல கண்டிப்பா சடனா ஒரு டிராப் வருது. படிப்பு நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை சடனா படிக்கிறது இல்லைன்னா கோவப்படுவாங்க. நார்மலா இந்த ஏஜ்ல கொஞ்சம் வரும், அதிகமா கோவப்படுறது. அதுக்கப்புறம் யாரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ உங்களுக்கு அது யாருன்னு தெரியல, புதுசா இருக்காங்க. அதாவது அவர்களுடைய பிஹேவியரல் சேஞ்சஸ், அவங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்களை உணரலாம். அதுல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்.
ஆஸ் அ பெற்றோரா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்க பையன் இப்படி இருப்பான், இந்த டைமுக்கு தூங்குவாங்க, ஃபோன் ஏதோ எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க, நம்பர்ஸ் delete ஆகுது, வாட் எவர் பி இட். உங்க கண்டிப்பா ஆஸ் அ பேரண்ட் நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிப்பீங்க. டயர்டா இருப்பான், கண்ணில் அந்த ஒரு பயம் தெரியும், ஒரு பேனிக் தெரியும், அந்த மாதிரி கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஏதோ பிரச்சனை நடக்குது. பெரிய பிரச்சனை, சொல்ல முடியாத பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் அவங்க சமாளிச்சிருவாங்க. ஏன் ஸ்கூல்ல இருக்கிற சண்டை சமாளிச்சிட மாட்டீங்களா? அதெல்லாம் நாங்க அவரு நல்லா பெரிய gang சமாளிப்பாரு ஸ்கூல்ல இருக்க வச்சிருக்கோம். பசங்க. அந்த சின்ன சின்னதெல்லாம் அவங்க அது பண்ணணும், அவங்களா பண்ணணும், அது நம்ம உள்ள பூந்த கூடாது. சின்ன சின்ன பிரச்சனை அவங்க சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை தயவு செய்து உள்ள பூந்தாதீங்க. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், பஸ்ல எனக்கு சைட் சீட் கொடுக்கலன்னு போய் அந்த பஸ் டிரைவர் கிட்ட சண்டை போடுறது. அது அவங்களே பண்ணிக்கிட்டோமே, நீங்க எதுக்கு அதுக்குள்ள போறீங்க? அந்த ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டான், அது எப்படி நீ என் பையனை சொல்லலாம்? அது அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம அதுக்குள்ள பூந்த வேண்டாம். நமக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை மட்டும் நீங்க அவங்க கிட்ட கொடுத்தா போதும். ஓகே டாக்டர், இங்க இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்னன்னா மாதிரியாக இருப்பது அப்படின்னு சொல்லி பேரண்டிங்க சொல்றாங்க. அதாவது அந்த குழந்தைகளுக்கு நாம வந்து எப்படி இருக்கணும், அதாவது குழந்தைகள் அல்லது டீனேஜர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போகும்போது இவர்களுக்கு இவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் இருந்து காமிக்கிறது அப்படின்னு சொல்லி பெற்றோர்களின் நடைமுறை குழந்தைகளை பாதிக்குது அப்படின்னு. இப்ப இந்த டீனேஜர்ஸ்க்கான வளர்ப்புல பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த வயசுலனாலும் கூட கண்டிப்பா நாங்க அவங்க சொல்ற மாதிரி மை டேட் இஸ் அ ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. ரோல் மாடல் தான், நீங்க தான் ரோல் மாடல். நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்க குழந்தை கத்துக்க போகுது. நீங்க யாருக்கு அந்த மரியாதை கொடுக்குறீங்களோ, ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க குழந்தை கத்துக்க போகுது. கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்க குழந்தைங்க பார்க்க போறாங்க. ஸோ நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க தான் ரோல் மாடல். என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க உங்க குழந்தைங்களும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் சொல்றீங்க, நிறைய பேர் குழந்தைங்க நிறைய மொபைல் யூஸ் பண்றாங்க, நீங்களும் சேம் டைம் யூஸ். வேற எக்ஸாம்பிள் சொல்லலாம் டாக்டர், அந்த மொபைல் வச்சு நிறைய தடவை சொல்லிட்டோம். மொபைல் தான் சொல்லியிருக்கோம். ஓகே, சாப்பாடு உணவு சொல்லலாம். ஃபுட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது இது மட்டும் சாப்பிடுவீங்க, அதை சாப்பிட மாட்டீங்கன்னா குழந்தைங்க அதுதான் கேட்கும். க்ளோத்ஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயே அதுதான். நீங்க மட்டும் மாசம் 2 சாரி வாங்குறீங்க, என்ன மட்டும் நீங்க அந்த 3000 ரூபாய் ஷூ வாங்க வேண்டாம்னு சொல்றீங்க. நிறைய பெண் குழந்தைகளுக்கு நிறைய நடக்கும் இல்லையா? நிறைய நடக்கும். இல்ல பசங்க என் பையனே கேட்பான், நீங்க மட்டும் சாரி வாங்குறீங்க, எனக்கு அந்த நைக்கி ஷூ மட்டும் நீங்க வாங்கி அதுக்கு காசு இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு. யாருக்குலாம் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, கம்ப்ளைண்ட் இருக்கு, ஐயோ வேக வேகமா தூக்குறீங்க. சோ இந்த ரோல் மாடல். ஸோ நம்ம எவ்வளோத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம குழந்தைலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸ்மால் திங்ஸ்லேருந்து நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்ல அவங்க கிட்ட, பாரு மம்மி இதுதான் பண்ணுற, அப்பா இதுதான் பண்ணுற, கண்டிப்பாக நம்ம இதுதான் போகணும். கோயிலுக்கு போகிறது டைமுக்கு நம்ம போகணும், ஒர்க்குக்கு நாங்கள் வேலைக்கு போகிறது நம்ம டைமுக்கு போனால் அவங்க டைமுக்கு கிளம்புவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயமா தோணும். லைட், ஃபேன், ஸ்மால் சின்ன சின்ன விஷயம் கண்டிப்பாக அவங்க அது பண்ண அது ரூட்டீன் மாதிரி பழகிடுவாங்க. ஓகே, ஸோ இது பீயிங் எ பேரண்ட் அப்படிங்கிறது வந்து பீயிங் தெம், அதுலயே இருப்பது. அப்படியே நீங்க குழந்தை என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்க குழந்தைகளுக்காக நீங்களே செஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க தானா வந்துருவாங்க அப்படிங்கிறதான் டாக்டர் சொல்றாங்க. ஓகே, இப்போ நிறைய பேசியிருக்கோம், குழந்தைகள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். மை டேட் இஸ் மை ஹீரோன்னு நினைக்கிறவங்க யார்? மை மாம் இஸ் மை எவ்ரிதிங் நினைக்கிறவங்க யார்? எங்க அப்பா எனக்கு ஹீரோன்னு நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க, எங்க அம்மா எனக்கு எல்லாமே நினைக்கிறவங்க. ஓகே, உங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களா நீங்க என்னெல்லாம் நினைச்சிருக்கீங்க? ரொம்ப ஆப்டமிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் அவங்க. அப்படின்னா சரி நான் தமிழே சொல்றேன். ஒவ்வொரு விஷயமும் இது எப்படி அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு அந்த டைம் ஸ்பேர் பண்ணிட்டு இங்க வந்து எனக்கு சொல்லித்தரதுல வந்துட்டு எதுவும் இது பண்ண மாட்டாங்க. யாரு? என் அம்மா. என் அப்பா ஈக்குவலி அதே மாதிரிதான் அவங்களும். என்ன நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம தயங்க தேவையில்லை. என்னை பொறுத்த என்னோட இதுல என் இடத்துல இருந்து சொல்றேன், எனக்கு அப்படி பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னாவே வந்துட்டு டைம் பத்துறது இல்ல. குழந்தைங்க கூட வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு இது பண்றதுக்கு எனக்கும் ஒரு 5th கிட்ட இருக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ இன்டராக்ட் பண்ண நேரம் கிடைக்காது. ரொம்ப எனக்கு என் அம்மா அப்பா கூட அது அந்த டைம்ல வந்துட்டு நான் நிறைய எனக்கு அந்த இது இப்போ வந்துட்டு நான் நிறைய விஷயம் நான் எனக்கு இது பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு அப்படிங்கும் போதெல்லாம் நிறைய எனக்கு தெரியும், அப்போ நான் டெசிஷன் இது பண்ணிக்கிறேன். அந்த டைம் அந்த ஒரு இதுல வந்துட்டு என்னால முடியாது. அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ டைம் பத்தாது. அந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் வந்துட்டு நிறைய எங்க ஏஜ் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஃபோன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, நான் கேட்டது வேற, நீ நிறைய எல்லா எபிசோடையுமே சொல்லிட்ட. நீங்க நான் கேட்டது உங்க அப்பா அம்மா உனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்?
பிகாஸ் என்னை வளர்த்துறதுலேருந்து அது தே டூ எல்லாமே வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ஸோ உனக்காக அப்பா அம்மாவா இருக்கிறதுனால உனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, வேற? எங்கள் அப்பா வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக எடுத்துப்பாரு, எல்லாமே எல்லா practical. விஷயமுமே. அப்புறம் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, நீயாகவே இரு. ஓகே, அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்கிட்ட கிரியேட் பண்ணிட்டே இருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். Very good, very good, very good. எக்ஸலென்ட். குட் தாட், குட் தாட். மம்மி ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அம்மாட்ட ஷேர் பண்ணாத ஒரு விஷயம் கூட இல்லை. ஏன் அப்பா கிட்ட ஷேர் பண்றது இல்ல? அவர் ரொம்ப இதாவே சொல்லிடுறாரு, ஏன் அப்பா கிட்ட ஷேர் பண்றது இல்ல? அப்பா வந்து உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு, ஏன் நீ ஷேர் பண்றது இல்ல? அது அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதா? ஒர்க் அவுட் ஆகல. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக அப்பா என்ன பண்ணும்? அப்டேட் ஆகணும், ஆ? அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆகணும். நீங்க கொஞ்சம் என்ன அப்டேட் ஆகணும் நீங்க எதிர்பார்க்கற, உங்க பையன் எதிர்பார்க்கற, நீங்களே கேளுங்களேன். அப்டேட்டாக நான் விரும்பல, ஏன்னா நானாவே இருக்கிறேன். நீங்களாவே இருக்கீங்க. Individuality. அவங்களோட இண்டிவிஜுவல் பர்சன் ஆமா, அவங்க என்னுடைய- அந்த மாதிரி. என்னுடைய அளவுக்கு நான் இழக்க விரும்பல. நான் Okay. அப்பா ஸ்ட்ரிக்டா இருப்பேன், கொஞ்சம் ரஃபா இருப்பேன் அம்மா கம்பேர் பண்ணும்போது. ஆனா உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் உங்க பையன் உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்ன்ற ஆசை இருக்குது. இல்ல இருக்கும், அதான் அது அவன் சொன்ன மாதிரி மேட்ச் ஆகலைன்னு நினைக்கிறேன். இந்த Match ஆகல. match ஆகல. இனி ஆனா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா அப்பா உங்களோட? இப்போ அந்த கொஞ்ச நாளா கம்மி தான். கொஞ்ச நாளா கம்மி. Time ஃபோன், புது ஃபோன் வாங்கினதுல இருந்து அவர் கொஞ்சம் கம்மியா தான். யாரு புது போன் வாங்குனதுல இருந்து? அவரு வாங்குனதுல இருந்தா? ஃபுல்லா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு ரொம்ப டீப்பா இறங்கிடுவார். ஓகே. நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது காமனா விளையாடுவீங்களா? ஏதாவது கேம் ஏதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ற மாதிரி? நான் அவன் சேர்ந்து அவங்க அம்மா ஓட்டுவான், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இது என்ன சொல்ல வரேன்னா, நார்மலா ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு எப்பவுமே யாருனாலும் இட் இஸ் ஆல்வேஸ் எப்பவுமே நல்ல விஷயம் என்னன்னா ஒரு கேம் சும்மா விளையாடுறது. நார்மலா பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு நல்ல ஒரு வேங்கிறது கண்டிப்பா பிளே. ரெண்டு பேரும் சும்மா விளையாடுங்க, அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நிறைய இமோஷன்ஸ் பேசுவாங்க, அது பேசுறதுக்கு உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கண்டிப்பா. ரெண்டாவது அந்த டைம் பிளே கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கான்டாக்டும் ஒரு நல்ல ஒரு ரேப்போ பில்டப் ஆகும். மேபி யூ கேன் ட்ரை. சோ அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா கெமிஸ்ட்ரி ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பிசிக்ஸ்ல பண்ணி வருமான்னு தெரியல, ஆனா உங்க கெமிஸ்ட்ரி அம்மாவை ஓட்டுனீங்கன்னா நல்லா ஓட்டுனீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. வேர்ல்ட்லயே வந்து எங்க மம்மி டாடி தான் என்னை ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. ஆ, ஸோ என்னோட ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு எல்லாமே. ஓகே. அதுக்கப்புறம் எப்போ அவங்க ஒர்க் முடிச்சுட்டு லேட்டாக தான் வருவாங்க. எப்போ வந்தாலும் என்கிட்ட வந்து கொஞ்சிட்டு பேபி மாதிரி தான் எனக்கு கொஞ்சிட்டு கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு ம். அப்படிதான் எப்பவுமே இருப்பாங்க. நான் கிட்ட போனாலே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அவங்க கிட்ட இருந்து அது ரொம்ப பிடிக்கும். உங்க அம்மா இத பண்ணுனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா என்னவா இருக்கும்? இன்னும் பண்ணுவாங்க. இல்ல புரியல. இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு வேணும் அப்படின்னா அது என்னவா இல்ல எதிர்பார்க்க? அது அவங்க பெர்ஃபெக்ட். அவங்க எல்லாமே எனக்காக பண்றாங்க. எனக்கு அதுல எதுவுமே இல்ல, தோணல. வெரி குட். வெரி நைஸ். எங்க அப்பாட்ட ரெண்டு விஷயம் எனக்கு பிடிக்கும். ஒன்னு ஹெல்பிங் டெண்டன்சி, இன்னொன்னு பிராட் மைண்டடா இருப்பாரு. பிராட் மைண்டடா இருப்பாங்க, அப்டேட்டடா இருக்குது. ஆமா, பிராடா எல்லார்ட்டையும் ஒத்து போய் அந்த மாதிரி. பிராட் மைண்டட் அண்ட் ஹெல்பிங் ஹெல்பிங் டெண்டன்சி டெண்டன்சி. உங்க அப்பா யாருக்கு ஹெல்ப் பண்ணது உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது? நிறைய விஷயம் இருக்கு, ஏகப்பட்டது. என்ன வேலையா இருந்தாலும் ஒருத்தங்க அவசரம் ஒரு ஹெல்ப்னு சொன்னா டக்குன்னு போயிடுவாரு. டக்குன்னு யோசிக்க மாட்டாரு, இந்த வேலை இருக்கே அந்த வேலை இருக்கே அப்படி யோசிக்காம விட்டுட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி உனக்குள்ள வந்திருக்கா உங்க அப்பாவை பார்த்து? வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றது, ஸ்டடீஸ்ல அந்த மாதிரி. ஓகே, ஹெல்ப் பண்றது. அப்புறம் பிராட் மைண்டட். ஐ யூ பிராட் மைண்டட்? நீ பிராட் மைண்டடா இருக்கியா? கொஞ்சம் கொஞ்சம். Yes. கொஞ்சம் கொஞ்சம். Yes. உங்க அப்பா கிட்ட இருக்கக்கூடிய பார்த்து- நல்ல விஷயங்கள் உங்ககிட்டயே வரணும் இல்லையா? அதுக்காக தான் இது கேக்குறேன். உனக்கு எங்க அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எங்க அப்பா லைக் நான் எல்லாமே அப்படியே ரொம்ப ஃப்ரீயா ஷேர் பண்ணுவேன். டேடி கிட்ட வந்து லைக் அவங்க வந்து ஒரு விஷயத்த ஃபுல்லா ரொம்ப டீப்பா போய் அப்படி லைக் திங்க் பண்ணுவாங்க. ஒரு லைக் ஸ்ட்ரைட்டா போகாம லைக் இன் ஆல்வேஸ் எல்லா டைரக்ஷன்லயும் போய் அதுல எது நல்லது, யோசிப்பாரு. அப்பா எது பிரச்சனை நல்லது, இருக்கா? இந்த இதனால என்னெல்லாம் வரும்லாம் யோசிப்பாங்க. அம்மா வந்து மம்மி ஷீ லைக் எல்லாம் பாசிட்டிவா யோசிப்பாங்க. ஆனா எல்லாரும். டாடி எல்லாமே நான் பாதி நெகட்டிவா யோசிப்பாங்க. ஸோ மம்மி அதான் டாடி நெகட்டிவா யோசிச்சாலும் அதுல கொஞ்சம் நல்லது இருக்கும்ல. விட்டு கொடுக்க மாட்டேங்கிற நீ. நெகட்டிவா யோசிச்சாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கும்ல. ஸோ யார் ஒவ்வொருத்தவங்கள பத்தி எந்த எப்படி ஒரு ஆபத்தும் தெரிஞ்சுக்கலாம், வராம பாத்துக்கிறது. வராம பாத்துக்கிறது. ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து உன்னை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்குவாங்க, அம்மா வந்து உனக்கு பாசிட்டிவா எல்லாம் பேசுவாங்க. அதான் இல்லையா? ஆமா. ஓகே, உனக்கு மை டாட் இஸ் மை ஹீரோ எதனால? நான் தான் சொன்னதுதான், ப்ராட் மைண்டட் ஹெல்பிங் டெண்டன்சி. பிராட் மைண்டட் ஹெல்பிங் டெண்டன்சி. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ இப்போ குழந்தைகள
உங்க அப்பா அம்மாவை இப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ உங்க குழந்தைகளை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்போம். அவங்களுடைய பாசிட்டிவ்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய உதவி பண்ணுவான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து பண்ணுவான். பஞ்சாயத்து இவனை தேடி பஞ்சாயத்து வரும். கூட்டமா வந்து "டேய், இந்த ஆமா, மாதிரி பிரச்சனை நிறைய சால்வ் பண்ணி friends. கொடுன்னு" இல்லையா? நட்பை மதிப்பான். ஓகே, நல்ல அப்புறம் விஷயம். ஸ்கூல்ல வந்து அவங்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் இவனை பிடிக்கும். ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்கான், ஸ்போர்ட்ஸில் ஒரு செக்ரட்டரியாக இருக்கான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவான். அந்த குழந்தைத்தனமா நடந்துக்க மாட்டான், கொஞ்சம் பெரிய மனஸ்தனமாக இருப்பான். பெரிய மனசு. வெரி குட். அந்த வயசு வந்துருச்சு இல்லையா? 17 வயசு வந்துருச்சு. நீங்க நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருப்பான். நல்லா எல்லாருக்கூடயும் நல்லா பழகுவான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க அவனை. மற்றபடி எல்லாத்தையுமே கொஞ்சம் டிசிப்ளினாக, கொஞ்சம் எல்லாரையும் கொஞ்சம் பண்பாக நடந்துக்குவான். எல்லாத்தையும் அது ரொம்ப பொண்ணு? பிடிச்சது. அவள் வந்து கொஞ்சம் நல்லா பண்பாக இருப்பா, கொஞ்சம் குறும்பு அதிகம் அவளுக்கு. இல்ல, குறும்பா இருக்கிறது தப்பு கிடையாது, அது நல்லா அழகான விஷயம் குறும்பா இருக்கிறது. மற்றபடி நல்ல பண்பாக நடந்துக்குவா, எல்லா மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. வெரி குட், வெரி குட். ஓகே. என் பொண்ணுகிட்ட அவளோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும் சார். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்போ ஸ்கூலில் அவங்க பிரின்ஸிபல் வர சொன்னாங்க. கொஞ்சம் சத்தமா. பிரின்ஸிபல் வர சொன்னாங்க. அந்த டைமில் நான் இது வரைக்கும் போனதே இல்லை ஸ்கூலுக்குள்ளே. நான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கே போக மாட்டேன். அவங்க பொதுவாகவே மட்டும் அப்பா போவாங்க. போறது இல்ல, அம்மா தான் போய் அனுபவிப்பாங்க அதை. ஸோ ஒரு பேட் சுச்சுவேஷனில் நான் வந்து அவங்களுக்கு வர முடியாத சுச்சுவேஷனில் நான் அன்றைக்கி போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தது. அப்போ நான் போனேன், கொஞ்சம் பயந்து தான் போனேன். என்ன பேசுவாங்களோ, எதாவது திட்டுவாங்களோ அப்படின்னு நினச்சி தான் போனேன். எதுக்காக அந்த பயம்? ஏதோ மார்க்ஸ் ஸ்கோர் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க முதல்ல சான்ஷியோட அப்பாவா, வாங்க சார் உட்காருங்க அப்படின்னாங்க. உட்காந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஷீ இஸ் அ ஜெம் அண்ட் ஷீ இஸ் அவர் அசட் ஆஃப் அவர் ஸ்கூல் அப்படின்னாங்க. ஸோ அப்படி அவங்களோட ஆட்டிடியூடை வந்து அங்கே தான் அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்போ தான் நான் நினச்சிட்டேன், ஓகே நம்ம வளர்த்துறது கரெக்டாக தான் வளர்த்திட்டு இருக்கோம், ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ எப்பவுமே அவளை நம்புவேன் நான். ஸோ அதுதான் மெயின் திங். அவளை நம்புவேன். அதே மாதிரி அவளுக்கு என்ன தேவையோ அதுக்கு முன்னாடியே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்துருவேன். அதுதான் மெயின். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே. நீங்க அவருங்க வந்து உங்க சின்ன பொண்ணை பத்தி சொல்லிட்டாங்க. பெரிய பொண்ணு பத்தி பாசிட்டிவா நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? அவ வந்து ப்ராப்ளம் சால்விங்ல ரொம்ப டேலண்டட் அவ. மேக்ஸா? இல்ல மேத்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் பயந்துருவேன். நானே வந்து ஒரு மாதிரி கரெக்டாக தான் சால்வ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுல நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நானுமே கொஞ்சம் பயந்துருவேன். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா மம்மி ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தட்டி கொடுப்பா. தட்டி கொடுத்துட்டு இது இப்படி பாருங்க, இது பண்ணுனா கரெக்டாயிரும் அப்படின்னு சொன்னான்னா எனக்கு வந்துட்டு அப்பதான் வந்துட்டு அப்படியே ஒரு கண்ணே ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல பெற்றோர்களை விடவும் குழந்தைகள் தான் வந்து உலகத்தோட ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால வந்து இன்னைக்கு பிரச்சனைகளை இம்மீடியட்டா தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியா சால்வ் பண்ணிட்டு கூடிய சக்தி கூட அவங்களுக்கு இருக்கு. அவள் ரொம்ப அட்ஜஸ்டபிளான கேரக்டர். ஆக்சுவலி என்னன்னா எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. ஐயோ. ஸோ இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் 1.5 years ஆச்சு. 1.5 வருஷமா? ஆமாம், டிவிங்கிறதே கிடையாது. மாதா டிவி பார்க்க மாட்டீங்க? அது வந்துட்டு ஆப்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்னொன்று என்னன்னா, நான் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் 7:30 8 o'clock ஆயிரும். உள்ள நுழையும் போதே 3/4 of the ஒர்க் 2 பேருமே முடிச்சு வச்சிருப்பாங்க. எல்லா மீன்ஸ் நான் போய் குக் பண்ணுறது மட்டும்தான் என்னோட ஒர்க்காக இருக்கும். ஸோ ரொம்ப அட்ஜஸ்டபிள். இன்னொன்று அவளுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற கேரக்டர் கிடையாது. கேட்பா, இல்லை அந்த நேரத்தில் நம்மளுக்கு முடியல அப்படின்னா ஷி அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அது ஒன்று மட்டும் வந்துட்டு அது நெகட்டிவாக பாசிட்டிவான்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு தப்பே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலும் விட்டு கொடுக்க மாட்டா. ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகங்கிறது வந்துட்டு அவளுக்கு இந்த வயசுல டாக்டர் சொன்ன மாதிரி நண்பர்கள் தான் உலகமாக தோன்றும் இந்த வயசுல. அதுவும் ஏன்னா 10 பருவத்தில் இருக்கவங்களுக்கு. ஸோ அதுதான் அவளோட பாசிட்டிவ் வந்துட்டு இது நிறைய இருக்குது. அது கூட பாசிட்டிவ் தான். நீங்க ரெண்டாவது சொன்னது அவளுடைய பாசிட்டிவா தான் நம்ம பார்க்கணும். குட். இப்போ மேக்ரீனா பார்த்தா ரொம்ப பெரியவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். இப்போ யாராவது ஒருத்தர் முடியல அப்படின்னு சொன்னால் வந்து ஃபஸ்ட்டு போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவள் போயிடுவான். இப்போ எங்கள் அம்மா ஆகட்டும், எங்கள் சித்தி யாராவது எல்லாம் உடம்பெல்லாம் முடியல அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரேரா நடக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில. ரொம்ப பெரியவங்களுடைய அரவணைப்பு இல்லாம தான் இன்னைக்கு பெரும்பாலும் குழந்தைகள் வளர்றாங்க. அப்படிங்கும் போது யாருக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி போய் நிற்பா பெரியவங்களுக்கு.
நம்ம கூட அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தால் நமக்கு கூட கொஞ்சம் கோவம் வரும், எதுக்கு மாமி இத்தனை தடவை கூப்பிடுறீங்க அப்படின்னு. ஆனால் அம்மாச்சி வரேன் அப்படின்னு அவள் பதில் பேசிகிட்டே வந்து போய் அவங்களுக்கு என்ன ஹெல்ப், எங்கள் அம்மாவுக்கு மாத்திரம் இல்லை, அவங்களோட சிஸ்டர்ஸு, இவங்க அப்பா சைடில் இருக்க பாட்டி தாத்தா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஓடி போய் உதவி செய்வா. அது வந்து எனக்கு மெக்ரீனாட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன பொண்ணு வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் ரொம்ப போல்டாக இருப்பாள். ஒரு சில சமயத்தில் நம்மளால ஏதாவது முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொன்னால், இது இப்படி தான் மாமி, இது இப்படி பண்ணுங்க, இது கரெக்டாக போயிடும் பாருங்க அப்படின்னு சொல்லுவான். அதே போல் கரெக்ட் ஆகிடும். அதனால என்னோட குழந்தைங்க 2 பேருமே வந்து ரொம்ப கிஃப்டட்னு நான் நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ற வெரி குட். ஓகே. 12 முதல் 18 வயது வரை இருக்கும் 10 பருவத்தினரை வளர்ப்பதில் இருக்கும் சிக்கல்களையும் சவால்களையும் அலசிய ஆராய்ந்தோம். இந்த நிகழ்ச்சி அறம் செய். பெற்றோர்கள் என்ன அறம் செய்து அவர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதில் தெளிவு பெற்றார்கள். நேயர்களாகிய உங்களுக்கு தெளிவு கிடைத்திருக்கும் என்பதில் எந்த ஐயமும் எங்களுக்கு இல்லை. இது அறம் செய். மீண்டும் ஒரு அறம் செய் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன், நான் கேமி ஏஜே.